ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு ஸ்ப்ரிங் ஃபீவர் எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். இங்க லாஸ்ட் எபிசோட்ல இருந்து அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்களா, அங்கேயே ஃப்ரீஸ் பண்ணுமா. இங்க சஜின் வந்து ஹன்யோல்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஆக்சுவலி அவ ரொம்ப பேடா ஃபீல் பண்ணிருப்பா. அவனோட பேரண்ட்ஸை பத்தி பேசினதுனால கிளாஸ்ல அதுக்கு சாரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஹங்கியோல் வந்ததுமே சாரி சொல்றதுக்கு வருவா. அதுக்கு அவன் சொல்லுவா, இதுக்கப்புறம் எது பேசுறதுனாலும் பார்த்து பேசு, உன்னால நான் வந்து எல்லாருக்கும் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு, உன்னோட போன் கொடுன்னு சொல்லிட்டு அவனோட நம்பரை ஃபீட் பண்ணிட்டு, ஏதாச்சும் என் மேல கோவம் இருந்தா கால் பண்ணி என்ன டைரக்டா திட்டிட்டு இந்த மாதிரி கிளாஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பான். இங்க மிஸ் யூன் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருப்பா. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சஞ்சய் எடுத்துட்டு வந்த பிளான் பாட் வந்து மறைச்சிட்டே இருக்கும். ஸோ அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து சொல்லுவாங்க, மேம் யார் மேம் சஞ்சய், யாரு உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தா, உனக்கு எப்படி தெரியும் நேம்னு பார்த்தா அதுல அவனோட நேமும் வந்து பிரிண்ட் ஆகி தான் வந்திருக்கும். இங்க சஞ்சய் ஜாலியா சாங்லாம் பாடிட்டு டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பான். என்ன பண்றாங்க இவங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா அங்க இருக்கிற ஸ்டாஃப்லாம் இந்த பிளான் போட்ட கஷ்டப்பட்டு நகர்த்திட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டாஃப்லாம் அவங்க பிரின்சிபல் கிட்ட கேட்டுட்டே இருப்பாங்க, சார் இதை நம்மளே வச்சுக்கலாம்ல, ஏன் சார் இந்த மாதிரிலாம் எங்களை கஷ்டப்படுத்துறீங்க. நூனும் அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது, எனக்கு மினியேச்சர் மாதிரி இருக்கிற பிளான் பாட் மட்டும் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவர் குட்டியா கையில வச்சுட்டு இருப்பாரு. இவங்க எல்லாரும் குழம்பிட்டே சரி வாங்க பஸ் ஸ்டாண்ட் இங்கே தான் இருக்கு, அதுக்குள்ள தூக்கிட்டு போயிடலாம். கரெக்டா சஞ்சய் வந்து காரை ஸ்டாப் பண்ணுவான். மிஸ் யூன் அவனை பார்த்துட்டு என்ன பண்ணுவா, இந்த பாட்டையா நீங்க திரும்ப எடுத்துட்டு போக கூடாது. உடனே அவர் என்ன பண்ணுவாரு, அசால்ட்டா தூக்கிட்டு போய் கார் பேக்ல வச்சுட்டுவாரு. சரி வாங்க வண்டியில இருங்கன்னு சொல்லுவான். மிஸ் யூனை பார்த்துட்டு ஏன் அப்படின்ற மாதிரி, ஆமா கிஃப்ட் கொடுத்தது வந்து யாரும் தூக்கி போட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கிளம்பி அவன் கூட போயிட்டு இருப்பா. சஞ்சய் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். மிஸ் யூன் அவளையும் மீறி அவனை வந்து அட்மையர் பண்ணிட்டே இருப்பான். அவன் கேட்பான், என்ன சைட் அடிச்சிட்டு இருக்கியா, ஐயோ மாட்டினடா அப்படின்ற மாதிரி. இல்லையே நான் ஜிபிஎஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். சரி உனக்கு இப்பயாச்சும் ஞாபகம் இருக்கா நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணணும். என்ன நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணுமா, ஆமா அச்சோ அப்ப என்ன நாங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா ஏதாவது இன்வால்வ் ஆகிருப்போமா, இல்லைன்னா இவன் எனக்கு என்ன பண்ணிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா யோசிச்சுட்டே இருப்பா. என்ன ஞாபகப்படுத்துறது, எதனா தப்பா யோசிச்சுட்டு இருக்கேன், இல்ல நான் ஜஸ்ட் ரிமெம்பர் தான் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். ஒரு வழியா அவளோட வீட்டுக்கு போயிட்டு டெரஸ்ல வந்து பிளான்ட்டை செட் பண்ணிட்டு இருப்பான். வா உன்னோட வீட்டோட வியூ வந்து சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வியூவை பார்த்துட்டு இருப்பான். அகைன் மிஸ் யூன் வந்து அவனோட ஆர்ம்ஸ் அதுல போற நர்வ்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அட்மையர் பண்ணிட்டு இருப்பா. அச்சோ நான் எதுக்கு அவனை பார்த்துக்கிட்டே இருக்கேன்ற மாதிரி திரும்பிடுவா. இவன் டர்ன் ஆகி, மிஸ் யூன் ஒரு காஃபி கிடைக்குமா, நான் இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்திருக்கலன்னு. அதுக்கு அவ சொல்லுவா, இல்ல காஃபி எல்லாம் காலி ஆயிடுச்சு. சரி ஓகே அப்போ உங்க நம்பர் கொடுங்க, நெக்ஸ்ட் டைம் ஃப்ரீயா இருக்கும்போது காஃபி குடிச்சுக்கலாம். இல்ல இப்பவே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவா இவ. ஓ என் கூட குடிக்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு ஆசை, அது முதலே சொல்லிருக்கலாம்ல இப்படி சொல்லிட்டு அவன் கிளம்பி கீழே போயிட்டே இருப்பா. இவன் என்ன இவ்வளவு வியாடா நடந்துருக்கான், எங்க போறா அப்படின்ட்டு இவ கீழே இறங்கி வரும்போது பார்த்தா மிஸ்டர் ஹாங் வந்து கால் பண்ணுவாரு. ஆக்சுவலி அவர் தான் வந்து சயின்ஸ் டீச்சர். அவருக்கு வந்து ஒரு ஈவெண்ட் இருக்கும், அந்த ஈவெண்ட்டுக்கு இவ்வளவு இன்சார்ஜா போட்டிருப்பாரு. கால் பண்ணி சொல்வாரு, என்னால போக முடியாது, எனக்கு லாட் ஆஃப் ஒர்க் வந்து இருக்கு, ஆனால் நீ வந்து கேரி அவுட் பண்ணிக்கோ, பிரின்சிபலும் வந்து இதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாரு. அதுக்கு இவ சொல்லுவா, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க, நான் பேசாம இருந்த எல்லா வேலையும் வந்து என் தலையிலே கட்டிட்டு இருக்காங்க, எனக்கு கிரீன் எனர்ஜி பத்தியும் எதுவுமே தெரியாது, நான் போய் இன்சார்ஜ் பண்ணி என்ன பண்ண போறேன்னு தெரியலேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கும்போது ஒரு கால் வரும். யாரும் பார்க்காம அட்டன் பண்ணிடுவா. பார்த்தா அவளோட டேட் தான். நல்ல வேலை எப்பயாவது எடுத்து உன்னை அப்படி திட்டி அனுப்பினதுக்கு நான் ரொம்ப ரெக்ரெட் பண்றேன், சாரின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு. அவ தெரியாம அட்டன் பண்ணிட்டால. உடனே வந்து அவளுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகி கட் பண்ணிடுவா. டோர் வந்து நாக் ஆகுற சவுண்ட் கேட்கும். சோ கண்ணெல்லாம் தொடச்சிட்டு போய் ஓபன் பண்ணா சஞ்சய் தான் காஃபி வந்து கொடுப்பான். என்ன அழுத்திட்டு இருக்கியா நீ, இல்ல அப்படின்னு சொல்லுவா. இவளுக்காக இன்ஸ்டன்ட் காஃபி மிக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உடனே வந்து இவன் அழகத்தை பார்த்துட்டு ஸ்வீட் நம்ம கிட்ட இருக்கான்னு சொல்லி தேடுவான். பார்த்தா ஒரு மேக்ரோன் இருக்கும், அதை எடுத்து அவகிட்ட கொடுத்துட்டு சொல்லுவான், சேடா இருக்கும்போது ஸ்வீட் சாப்பிட்டா எல்லாமே கியூர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். இவளுக்கு அப்பதான் வந்து கொஞ்சம் பிளரா வந்து எல்லாமே ஞாபகம் வரும். இந்த வாய்ஸை நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு லேடியை காட்டிட்டு இருப்பாங்க. அவ வந்து ஒரு ஆக்ட்ரஸ். ஆக்சுவலி இவ தான் வந்து நம்ம ஹீரோயினோட மாமும் கூட. அவன் கூட பார்த்தோம்னா நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்த லாயர் சாய் வந்து இருப்பான். ஆக்சுவலி சாய் வந்து இவளோட டைஹார்ட் ஃபேன். ஒரு கிளப்ல வந்து பிரசிடெண்டா இருப்பா. அவ வந்து சொல்லிட்டு இருப்பா, நீ எனக்காக இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல, நான் வந்து ரொம்ப நாளா ஒருத்தவங்களை தேடிட்டு இருக்கேன், எனக்கு வந்து அவங்களை கண்டுபிடிச்சு கூட. யாருன்னு கேட்டா என்னோட பொண்ணுன்னு சொல்லுவா. உங்க பொண்ணா, ஆமா என்னோட 30th செலிப்ரேஷன் அப்போ நீ வந்து பார்த்திருக்க அப்படின்ட்டு. அப்பதான் வந்து சாய்க்கு வந்து ரிமெம்பர் ஆகும். அவளை பார்த்துட்டு மெய் மருந்து அவனும் வந்து இவளை பார்த்துட்டு இருப்பான். அவளை வந்து எனக்கு எப்படியாவது நீ கண்டுபிடிச்சு கொடுக்குற, அப்படி இல்லைன்னா உன்னை அந்த பிரசிடென்ட் போஸ்ட்ல இருந்து தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிடுவா. ஷாய் கூட இருந்த ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணி சஞ்சய் எங்க இருக்கான்ற விவரம் வந்து எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இங்க சஞ்சய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பான். பட்டை மேல ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அங்க வந்து எல்லார்கிட்ட ஜாலியா பேசிட்டு இருப்பாரு. அங்க இருக்க போலீஸ் பேசினதெல்லாம் முதல்ல வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தான் தெரியல அங்க இவ்வளவு பேர் இருந்தாங்க, நீங்க எதுக்கு அதுல டச் பண்ணீங்கன்னு. இவனும் சேம் அந்த பொண்ணு கிட்ட சொன்ன டைலாகே தான் சொல்லுவான். ரொம்ப சேடா இருந்தா ஸ்வீட் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்வீட் எடுத்து கொடுத்து ரெண்டு
கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இங்க மிஸ் யூன் வந்து யோசிச்சுட்டே இருப்பான், இந்த வாய்ஸை நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே, எங்க கேட்டிருக்கோம்னு. இவ அப்படியே யோசிச்சுட்டே நடந்துட்டு வரும்போது பார்த்தா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நிறைய கேங் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து இருப்பாங்க. இவ பார்த்துட்டு என்ன ஏதாவது கேங் ஃபைட் நடக்க போதா இல்ல ஷூட்டிங் எதனா இருக்கா பார்த்தா எல்லாரும் சொல்லுவாங்க பாஸ் வந்துட்டாருன்னு பார்த்தா சஞ்சய் வருவான். இவன் எங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரான். அங்க இருக்கிறவங்களா டோஃபு எடுத்து நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்கீங்க, இந்தாங்க டோஃபு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ஓடிடுவா. இங்க கிளாஸ்ல கிரீன் எனர்ஜியை பத்தி கிளாஸ் போயிட்டே இருக்கும். அங்க இருக்கிற பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப போர் அடிக்குமா, ஸோ எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. இப்படியே தான் நீங்க கிளாஸ் எடுக்க போறீங்களா, அட்லீஸ்ட் ஃபீல்ட் ட்ரிப்பாவது போலாம்ல அப்படின்ட்டு. ஃபீல்ட் ட்ரிப் போலாமா, எங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹங்கியோல் வந்து சொல்லுவான், எனக்கு தெரிஞ்ச ஒரு பவர் பிளான்ட் இருக்கு. அப்படியா, ஆமா என்னோட அங்கிள் வந்து வேலை பாக்குறாங்க. உன்னோட அங்கிள் வேலை பாக்குறாங்களா? ஆமா அப்படின்னா, இல்ல அவங்கள பார்த்தா அப்படி தெரியல, எப்போ ஒரு கூட்டமா வந்து பீப்புள்ஸ் அவங்கள சுத்தி இருந்துட்டே இருக்காங்க, மார்னிங் கூட நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தேன் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பா. இல்ல நம்ம அவரோட பவர் பிளான்ட் வந்து போக தேவையில்ல, நம்ம வேற எதனா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை வந்து நடத்திட்டு இருப்பா. இங்க பார்த்தோம்னா சஞ்சய் ஒர்க் பண்ற கம்பெனியை வந்து காட்டிட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒரு சோலார் பேனல 2 பேர் வந்து கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா சஞ்சய் ரொம்ப கிளாஸா ஒரு சோலார் பேனல்ல அவன் மட்டும் லிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். திரும்பி ரிட்டர்ன் வரதுக்குள்ள அங்க இருக்கிற கோ ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து பிரேக் எடுத்துட்டு இருப்பாங்க. என்ன உட்காந்துட்டு இருக்கீங்க, வாங்க இன்னைக்குள்ள முடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் சொல்லுவான், சஞ்சய் நீ தான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், இருக்கிறவங்களும் அட்லீஸ்ட் எங்களுக்காவது பிரேக் கொடுன்னு சொல்லிட்டு, சரி ஓகே கொஞ்ச நேரம் தான் பிரேக் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது ஹனியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணுவான், நீங்க ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா சார் வந்து போட்டு கொடுத்துருவாரு. மிஸ் யூன் ஸ்கூல் முடிஞ்சு வெளில வரும்போது சஞ்சயும் வந்துருவான். நான் கேள்விப்பட்டேன் என்னோட பவர் பிளான்ட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னீங்களாமே, என்ன ஸ்கூல்ல சிசிடிவி ஏதாவது வச்சிருக்கேன், எப்படி உனக்கு தெரிஞ்சதுன்னு. என்னோட பவர் பிளான்ட் மட்டும்தான் உங்க ஸ்கூல்ல இருந்து கிட்ட, மற்றபடி எல்லாமே வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் தான். ஸோ அங்கேயே வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, டீச்சர்ஸ் கிட்ட தான் அந்த ஆப்ஷன் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். இல்ல நீங்க கண்டிப்பா அங்கதான் வந்து ஆகணும். ஏன் ஏதாச்சும் ரீசன் இருக்கா? ஆமா ஹனுலுக்கு வந்து அந்த அவார்ட் கொடுக்கல, அவங்களுக்கு தெரியணும்ல அவனோட சோ கால்ட் பேரண்ட் வந்து என்னவா இருக்காங்க, எப்படி பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சரி அப்பனா நான் இதை பத்தி திங்க் பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஓகே அப்பனா நீங்களும் நானும் மட்டும் பவர் பிளான்ட் போய் விசிட் பண்ணிட்டு வரலாம். ஏன் நீ நான் மட்டும் போகணும், நம்ம ஹன்யூலையும் கூப்பிட்டுட்டு 3 பேரா போகலாம். ஓகே ஃபைன் நீ வரேன்னு சொல்லிட்டு சாட்டர்டே வந்து நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். இவளா வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டே அப்படின்னு புலம்பிட்டே இருப்பா. இங்க சஜினோட பேரண்ட்ஸ் வந்து அவங்க கூட டின்னர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்க அப்பா அவளோட ரிப்போர்ட் கார்டு பார்த்துட்டு, என்ன எல்லாத்துலயுமே செகண்ட் வந்திருக்க, உனக்கு ஃபுட் கூட பாரு, நான் எல்லாமே கிரேட் A+ ஃபுட் தான் வந்து உனக்கு கொண்டு வந்திருக்கேன், குவாலிட்டியானதை. நீயும் வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் எடுக்கணும், இந்த மாதிரி செகண்ட் பிளேஸ்ல எடுக்கக்கூடாது. இப்படி சொல்லிட்டே இருக்கும். அவளுக்கு செம்மையா காண்டாயிடும். அவங்க பேரண்ட்ஸ் கூட சண்டை போட்டுட்டு ரூம்குள்ள போயிடுவா. அங்க போயிட்டு யாருக்கும் மெசேஜ் பண்ணிட்டு இருப்பா, இந்த வீக்கெண்ட் வந்து ஃப்ரீயா நான் உன் பிளேஸ்ல வந்து ஸ்டே பண்ணலான்னு இருக்கேன்னு. இங்க சஞ்சய் வருவான். ஹனில் வந்து கேட்பாங்க, அகெயின் நீங்க மிஸ் யூன் கூட வந்து சண்டை போட்டீங்களா? நான் சண்டை போடலையே, அப்ப ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தீங்களா? எதுவுமே பண்ணல, என் பிளேஸ்க்கு வாண்டா கூப்பிட்டுருக்கேன் சோலார் பிளான் பாக்குறதுக்கு. அவங்களே பேக் டு சோல் வந்து போக போறாங்களா, சோ இதுக்கப்புறம் அவங்கள வந்து தங்க் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான். இங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன் கொடுத்த பாட்டை பார்த்துட்டு அவனை வந்து திட்டிகிட்டே இருப்பான். இங்க சஞ்சய் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த மீன் ஆயில் கேப்ல சிட்டப் பண்ணிட்டு இருப்பான். அவ வெளில வந்ததும் சரி போலாமான்ற மாதிரி, சரி போலாம் ஹன்யூல் இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் வெளில வருவான். இவங்க 3 பேரும் கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. சஞ்சய் வந்து சொல்லுவான், ஏன் நீங்க எப்பயுமே ஃபியூனரலுக்கு போடுற மாதிரி பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டே இருக்கீங்க, நீ என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பத்தி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிய, முதல்ல நீ எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க? ஆமா நான் ஒர்க் பண்றேன், எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி தான் நான் ட்ரெஸ் பண்ண முடியும். நீங்க பேசிட்டே இருக்கும்போது ஹன்யூலுக்கு ஒரு கால் வரும். யாருன்னு பார்த்தா சச்சின் தான். நீ தானே சொன்ன உங்ககிட்ட ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தா டைரக்டா டீல் பண்ணிக்க சொல்லி, எனக்கு ப்ராப்ளம் இங்க வந்துருன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவா. இவனும் அங்கிள் எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் வந்துருச்சு, நான் போயிட்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு கூட வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் இறங்கிடுவா. இவன் வந்து கேட்பான், அவன் வெளில போறேன்னு சொல்றேன், எங்க போறேன் ஏது போறேன்னு சொல்லிட்டு கேட்காம நீ அவனை வந்து அனுப்பி விடுற? ஆமா அவனே டேக் கேர் பண்ணிப்பான், இருந்தாலும் நம்ம கூட இருக்கல, நம்ம போயிருக்கணும், அவன் வந்துருவான், நம்ம போலாமான்னு சொல்லிட்டு. இல்ல அவன் இருந்தா மட்டும்தான் என்னால வர முடியும். சரி அப்ப நம்ம எங்கன்னா போலாமா, தியேட்டர் போலாமா அந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பா. எங்கேயும் வேண்டாம், நம்ம ஏதாவது லவுடா கிரௌடா இருக்கிற பிளேஸ்க்கா போலான்ட்டு. இங்க ஹன்யூல் சச்சினை தேடி பஸ் ஸ்டாப் ஓடி வருவான். ஃபைனலா கண்டுபிடிச்சிடுவான். என்ன கண்டுபிடிக்கிறதுக்கா இங்க வந்திருக்க? ஆமா அப்படின்னு சொல்லுவான். ஃபைனலா நான் வந்து கிளம்புறேன், ஏன்னா உன்னாலதான் நான் வந்து செகண்ட் பிளேஸ் வந்துட்டே இருக்கேன், நீ ஃபர்ஸ்ட் பிளேஸா இருக்க, அதால எனக்கு லாட் ஆஃப் ப்ராப்ளமா இருக்கு. பேசிட்டே இருக்கும்போது நேற்று நைட் மெசேஜ் பண்ணிருப்பால, அவங்க வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. ஹன்யூல் அந்த டெக்ஸ்ட்டை எடுத்து பார்த்துட்டு எங்கன்னா போறியான்ற மாதிரி கேட்பான். உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு பஸ்ல கடகடன்னு ஏறிடுவா. அங்க பார்த்தா அந்த பஸ் வந்து சோல்க்கு போகும். இவ்வளவு இந்த மாதிரி விட்டா வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு இவனும் ஏறிடுவான் அந்த பஸ்ல. இவங்க 2 பேர் சாப்பிட்றதுக்காக வந்திருப்பாங்க. அங்க இருக்கிற போர்டுல இவனோட ஆட்டோகிராஃப் இருக்கும். அதை பார்த்துட்டு இவன் சொல்லுவா, உன்னோட நேம்ல யாரும் செலிபிரிட்டி இருக்காங்க பாரு, சைன் போட்டிருக்காங்க, அது நான் தான் போட்டேன். என்ன எல்லா இடத்துலயும் உன்னோட நேம் இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. சரி வேற எதுவும் ஆர்டர் பண்ணாத, புல்கோகி மட்டும் ஆர்டர் பண்ணிக்கோன்னு. அங்க பார்த்தா சிக்கன் சூப் வந்து இன்னைக்கு மெனுன்ற மாதிரி போட்டிருப்பாங்க. இவளுக்கு உடனே அவளோட டேடோட
ஹன்யோலோட ஞாபகம் வந்துடும். அந்த லேடி வந்து ஆர்டர் எடுக்கும் போது இவன் வேற சொல்லுவான். இவன் வந்து சிக்கன் சூப் கேட்பா. அந்த லேடி கடுப்பாகி உன்னை ஹாட் டப்ல போட்டு பாயில் பண்ணிடுறேன் பாரு, ஒழுங்கா என்ன டிஷ் வேணும்னு சொல்லுங்க, சிக்கன் சூப் லார்ஜா மீடியமான்னு சொல்லிட்டு மீடியம் வேணுமா, உங்களோட சைஸை வந்து நான் இன்னும் குறைச்சி விட்டுறேன், ஒழுங்கா லார்ஜ் ஆர்டர் பண்ணுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருப்பா. ஆக்சுவலி அவளோட நேச்சரே இப்படிதான், கஸ்டமர்ஸ் கிட்ட இப்படிதான் வந்து பேசிட்டு இருப்பா. அவ பயந்து போய் இல்ல லார்ஜே எடுத்துக்கிறேன்னு சொல்லுவா. இங்க ஃபுட் வந்ததுமே அவ ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பா. ஆனா இவன் சாப்பிடறதுக்கு தயங்குவா. அதை பார்த்துட்டு இன்னும் உனக்கு பசிக்கலையே, எனக்கு பசிக்கல, இல்லையே நான் நல்லா தான் சாப்பிடுவேனே, இவகிட்ட சீன் போடுறதுக்காக அங்க இருக்கிற சிக்கன் பீஸ்ல எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்பதான் கேட்பா, ஏன் இந்த மாதிரியே சாப்பிடுற, அன்னைக்கு நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கூட டோஃபு சாப்பிட்டதை நான் ஓ நீ பாத்துட்டியா, ஆக்சுவலி ஒரு லேடினால நான் அங்க போயிட்டேன். அப்பதான் பிளாஷ்பேக் சொல்லுவான். ஒரு ஃபயர் இன்ஜினுக்கு வழிவிடுறதுக்காக அவங்க காரை வந்து தப்பா பார்க் பண்ணிருப்பாங்க. அந்த காரை தூக்கி ஒழுங்கா பார்க் பண்ணுவான். அதுக்குள்ள அந்த லேடி வந்து சண்டை போட்டுட்டு இருப்பா. அவங்க ஹஸ்பண்டும் வந்து போலீஸ் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவான், இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்ப மிஸ்டர் ஹாங்கோட கையை கிழிச்சது அதுக்கும் வந்து ஒரு பிளாஷ்பேக் சொல்லி முடிப்பான். சரி ஓகே ரொம்ப லேட் ஆச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிடுவான். அப்பதான் பார்த்தா சஞ்சயோட ஃபேஸ் ஃபுல்லா ரெட் ஆகிடும். சிக்கன்னா வந்து அவனுக்கு அலர்ஜி. அது சொல்லாம இவ கூட வந்து சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். இங்க அவனோட அலர்ஜிக்கு மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு அவ வந்து பார்த்து சிரிச்சிட்டு இருப்பா. சொல்லல அலர்ஜி இருக்குன்னு, சொல்லாம ஏன் ஆமா ஒரு ஃபுட் என்ஜாய் பண்ணி சாப்பிடறோம்னா 2 பேர் சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும், அதனாலதான். இவ வந்து ஆயில்மெண்ட்ல வந்து அவன் ஃபேஸ்ல தடவிட்டு இருப்பா. சருக்கு ஒரு மாதிரி ஆகுமா, உடனே என்ன பண்ணுவான், ஏந்துட்டு போய் அந்த பெஞ்சை அவளோட சேர்த்து லிஃப்ட் பண்ணிட்டு இருப்பான். அவளா பயந்து கத்திட்டு இருப்பான், கீழே விடுன்னு. இதுக்கப்புறம் என் பெர்மிஷன் இல்லாம நீ என் ஃபேஸ் தொடவே கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயில்மெண்ட் எடுத்து என்னமோ மாய்ஸ்சரைசர் கிரீம் மாதிரி ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு இருப்பான். சஞ்சய்க்கு ஒரு கால் வரும். யாருன்னு பார்த்தா ஹன்யோல் தான். அப்படியா, சரி ஓகே உங்ககிட்ட காசு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கூட இறங்கினதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நான் சீக்கிரம் வந்துடுறேன்ற மாதிரி கிளம்புவான். நான் கொஞ்சம் வெளில போக வேண்டியது இருக்கு, நீங்க வீட்டுக்கு சேஃபா போங்க. இவெல்லாம் என்னாச்சுன்னு அதுக்கு வந்து சொல்லுவான். ஹன்யோலோட கிளாஸ்மேட் இருக்கால செஜின், அவன் வந்து வீட்டை விட்டு ஓடிட்டால, அதனால அவன் ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கான், நான் போய் கூப்பிட்டு வரேன், நீங்க வீட்டுக்கு சேஃபா போங்க. இவ கூப்பிடுவான், நீங்க ஹோம் டீச்சர் இல்ல, நான் தானே, நானும் கூட வந்து பாத்துக்கிறேன். சரி எங்க போகணும்னா சோலுன்னு சொல்லுவானா. இவளுக்கு அப்பதான் பிளாஷ்பேக் வந்து காட்டுவாங்க. ஆக்சுவலி ஒரு ஸ்கூல்ல வந்து டீச்சரா வேலை பார்த்திருப்பா. அங்க இருக்கிற ஒரு ஸ்டூடெண்டோட டேட் வந்து இவளுக்கு ஃப்ளோட் பண்ற மாதிரி எல்லாம் மெசேஜ் பண்ணிருப்பாங்க. இவ அவளுக்கு எல்லாம் ரிப்ளையே பண்ண மாட்டா. ஆனா ஃபுல் பிளேம் வந்து இவ மேல வந்து போயிடும். அந்த கனவு இருக்கு பாத்தீங்களா, அந்த பொண்ணோட மாம் தான் வந்து இவளை ஸ்லாப் பண்ணிட்டு போனது. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவளை தப்பா பேசவும் இவளுக்கு ரொம்ப கில்ட் ஆகி அங்க இருந்து கிளம்பி இங்க வந்துடுவா போல. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே இருப்பா. என்னாச்சு போலாமான்னு, சரி நானும் வர சோல்க்குன்ற மாதிரி சொல்லுவா. இங்க சோல் வந்து ரீச் ஆயிடுவாங்க செஜினும் ஹன்யோலும். செஜின் வந்து போயிட்டே இருப்பாள், ஹன்யோல் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பா. டே உன்னாலதானே நான் இங்க ஓடி வந்தேன், இப்பவும் வந்து விடாம என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு, உன்னாலதான் நான் லஞ்ச் ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருக்கேன், வா முதல்ல சாப்பிடலாம், சாப்பிட்டு நீ எங்க வேணாலும் போய்க்குன்னு சொல்லுவான். சரி இவங்க 2 பேரும் சாப்பிட்டு ரிவர் சைட் வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சாலும் நான் எப்பவுமே செகண்ட் தான் வரேன், எனக்கு ஒரு பெட்டர் காலேஜே கிடைக்காது போல, ஆனா நீ பாரு உனக்கு காலேஜ் போக இன்ட்ரெஸ்டும் இல்ல, ஆனா ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் எடுக்கிறேன். ஹன்யோல் கேட்பா, உன் பேரண்ட்ஸ் கூட ஃபுல் டே இருந்தா உனக்கு எப்படி இருக்கும், எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லுவா. அதுக்கு என்ன சொல்லுவா, எனக்கு அவங்க கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், என்னோட மாம் கூட பேசுறது ரொம்ப பிடிக்கும், டேட் கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். இது வந்து அதுக்கு ஆப்போசிட்டா சொல்லிக்கிட்டே இருப்பா. பேரண்ட்ஸ் இல்லாதவங்களுக்கு தான் அதோட ஃபீல் தெரியும். ஆக்சுவலி என்னோட அங்கிள் என்ன ரொம்ப பாத்துக்கிறாங்க, அவங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்ல, அதனாலதான் நான் வந்து இந்த மாதிரி படிச்சிருக்கேன். ஹன்யோல் இப்ப என்ன சிம்பத்தியா கிரியேட் பண்ணிட்டு என்ன ரொம்ப பேடா ஃபீல் பண்ணி வைக்கிறியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்து அவளுக்கு மெசேஜ் பண்ணவங்க நான் இந்த ஸ்டேஷன் வந்துட்டேன்ற மாதிரி சொல்லுவா. சரி ஓகே நான் கிளம்புறேன்ற மாதிரி இவ கிளம்பிடுவா. இவனும் அவனை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருப்பான். சஞ்சயும் இவனும் கூட ஃபைனலா சோல் ஸ்டேஷனுக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு ஹன்யோலுக்கு கால் பண்ணி ஹன்யோல் வந்து கால் எடுக்க மாட்டா. சரி ஓகே நீங்க ரைட் போங்க, நாங்க லெஃப்ட் போறேன், 2 பேரும் பிரிஞ்சு போய் தேடலாம், அப்பதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு இங்க ஒருத்தவங்க வெயிட் பண்றதை காட்டிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இவங்க சாய் தான். அவனுக்கு தான் வந்து செஜின் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருப்பா. ஃபைனலி இவங்க 2 பேரும் மீட் பண்ணிட்டு பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, எதாவது சாப்பிட போலாமான்னு. இங்கே சஞ்சய் வந்து ஹன்யோல மீட் பண்ணுவான். எங்கடா செஜின்னா அதுக்கு சொல்லுவான், இல்ல அவ தொலைஞ்சிட்டாள். ஆமா ஆக்சுவலி அவ ஒரு பையனை பாக்குறதுக்காக வந்திருக்கா, இதை சொன்னா நீங்க வரமாட்டேங்கன்றதுனாலதான் நான் வந்து சொல்லல, நைட் ஸ்டே அவங்க கூட தான் பண்ண போறேன். என்ன நைட் ஸ்டே ஒரு பையன் கூட பண்ண போறாளா அப்படின்ட்டு இங்க மிஸ் யூன் வந்து செஜனை பாத்துருவா. அவ வந்து சாய் கூட ட்ரெயின்குள்ள ஏறுவாள், இவளும் போய் ஏறிடுவா. உடனே சஞ்சய்க்கு கால் பண்ணி சொல்லுவான், நான் வந்து பாத்துட்டேன் நீங்க வந்துடுங்க. சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தா ட்ரெயின் எடுத்துடுவாங்க. ட்ரெயின் எடுத்துட்டாங்களே அப்படின்ட்டு இவ சொல்லுவா. அதுக்கு சஞ்சய் சொல்லுவா, ஓகே நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல வந்து நான் உங்களை மீட் பண்ணேன். நெக்ஸ்ட் ஸ்டேஷனா, ஆமான்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவான். இங்க ஹன்யோல் கிட்ட நீ நெக்ஸ்ட் ட்ரெயின் பிடிச்சி வந்துடுன்னு சொல்லிட்டு இவன் ஓட ஸ்டார்ட் பண்ணுவான். ஓடுவான் மின்னல் ஸ்பீட்ல வந்து ஓடிக்கிட்டே இருப்பான். ஃபைனலா அந்த லாஸ்ட் ஸ்டேஷன் வரும்போது பார்த்தா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எதையும் கண்டுக்காம
கேட்காம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அங்கிருந்து ஹை ஜம்ப் பண்ணி ஸ்டேஷனுக்குள்ள வந்துருவான். அந்த ஸ்டேஷனும் வந்துடும். மிஸ் யூன் வந்து எட்டி பார்த்துட்டு சொல்லுவா, எனக்கு தெரியும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு, எப்படி வர முடியும் நெக்ஸ்ட் ஸ்டேஷன் அதுக்குள்ள. இங்க செஜின் வந்து மிஸ் யூனை வந்து பாத்துருவா. ஐயோ இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓட ட்ரை பண்ணுவா. ஓடாத நில்லுன்னு சொல்லிட்டு இவளும் போவா. அங்க வந்து சவுண்ட் கேட்கும், சாரி மூவ் பண்ணுங்க எனக்கு ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்ட்டு. பார்த்தா இவன் ஓடி வருவான். இவன் ஓடி வரதுக்கும் அங்க இருக்கிற டோர் க்ளோஸ் ஆகுறதும் நெக் டு நெக்கா இருக்கும். இவெல்லாம் சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பான். ஃபைனலா உள்ள வந்து ரீச் ஆகிடுவான். இவன் மேல உள்ள வரும்போது ரெண்டு பேரும் தாங்கி பிடிச்சுப்பாங்க. அப்பதான் வந்து இவளுக்கு ரிமைண்ட் ஆகும் பிளாஷ்பேக்ல இவங்க மீட் பண்ணது. மிஸ் யூன் சஞ்சய் ஹோல்ட் பண்ணி பார்த்தே இருப்பாங்க. இவங்களை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டு நம்ம நாளைக்கு வேற ஒரு எபிசோட் பார்க்கலாம். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய்.